ஒரு வீட்டு கூரையில இருந்து ஒரு சூரியனுடைய ஒளி வரும்போதுதான் வீட்டுல என்ன தூசி கிடக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை போல நமக்குள் தேவ ஒளி வந்தால் நம்மகிட்ட பிசாசு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இது தெரியாம மக்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோட போராட்டம் தான், சண்டைதான். அந்த தூசியை உதறிவிட்டால் நமக்கு ஒரு பரிசுத்த மனசு வந்துடும். யாராவது ஒருத்தருக்கு அந்த ஒளி கிடைக்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஆண்டவர் சொல்லுறார், அப்படி நான் தான் வழி, நான் தான் ஒளிங்கிறார். அந்த ஒளியை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிக்கும் போது எந்த சத்துருவும் அசைக்க முடியாது. அவன் பார்ப்பான், அது வசனத்தை வச்சு ஜெபம் பண்றாங்களோ, நம்மளுக்கு அங்க நிக்க முடியாது போல இருக்கு. வசனம் நமக்கு முதல்ல வேணும். அதான் நமக்கு பட்டயம். ஆவியின் பட்டயம் கையிலேந்தியே ஆண்டவரே சுவை பறைசாற்றுவேன். ஆவியின் பட்டயம் கையிலேந்தியே ஆண்டவரே சுவை பறைசாற்றுவேன். ஆவியின் பட்டயம்